கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் 1-4ஆம் அதிபதி 9இல் இருக்கும்பொழுது கொஞ்சம் நீர் சார்ந்த பகுதிகளுக்கு சுற்றுலா போகிறது, கொஞ்சம் வந்து ஜாலியாக ஸ்விம்மிங் பூல் போகிறது, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக தோணும். அப்பா அம்மா சார்ந்த உறவில் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசங்கடங்களும் அப்பாவுக்கு உடம்பு நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 2ஆம் அதிபதியான சந்திரன் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான சூரியன். 3ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9இல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 9இல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நீர் சார்ந்த பகுதிகளில் சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து 10இல் இருக்காருங்க. ஸோ 10இல் இருக்க சுக்கிரன் உச்சமான சுக்கிரனாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து 5ஆம் அதிபதி வந்து 10இல் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் லெத்தாஜிக்கலாக இருந்துருவோம். சில பேர் கவர்ச்சியாக பேசி ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். அதுக்கப்புறம் உங்களது 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9இல் இருக்கும்பொழுது கொஞ்சம் வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள், அப்பாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 7ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவி ஈகோ கிளாஷஸ் கொஞ்சம் நீங்கள் அடமெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 8ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான சனி 10இல் இருக்கும்பொழுது இந்த மாதிரி விஷயம் தந்தை சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள், அப்பாவுக்கு நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வார்த்தைகள், ஸோ கொஞ்சம் வந்து மாமியார் சார்ந்த உறவுகளாக நமக்கு ஒரு மன சங்கடங்கள் வர்றதுக்கான அந்த மாதிரி உறவுகளை பார்த்தோம். தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதி ஒரு ராசியிலே வக்கரமாக இருக்கும்போது நிறைய தொழில் வாய்ப்புகள் வரும். பட் இருந்தாலும் வந்து நமக்கு ஒரு அடமன்சி இருக்கும், நம்ம இப்படி கிடையாது அப்படிங்கிற ரூல்ஸ் பேசுவோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி செவ்வாயும் உங்களுக்கு வந்து 9இல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள், வேலையில் வந்து நிறைய பிரயாணங்கள், கொஞ்சம் வந்து சில பேர் டிரான்ஸ்ஃபர் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுவரை பார்த்த பொது பலங்கள் இப்போ போக தசாபதி. மிதுன லக்னமாக வந்து சூரியன் தசாபதி. சூரியன் 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து இப்போ 9இல் இருக்கும்போது பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. மிதுன லக்னமாக சந்திரன் தசாபதி. சந்திரன் வேலையில் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் அடுத்த கட்டத்தில் முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்தார்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரயாணங்கள் நல்ல லாபங்களும் தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி. ராகு 9இல் இருந்து பிரயாணங்கள் நல்ல லாபங்கள், வெளிநாட்டிலையும் நல்ல ஒரு பெரிய பெயர் புகழ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சில பேருக்கு வந்து சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வந்து போகும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் யோசித்து எந்த முடிவு எடுக்கிறதாலும் யோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக வந்து குரு தசாபுத்தி வந்தார்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும். திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள், புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா குரு வக்கரமாக இருக்கும்போது அந்த சொல்கிற வேகத்தில் விஷயம் நடக்குமாங்கிறத யோசித்து முதலீடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமானது சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8-9ஆம் அதிபதி 10இல் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல வருமானங்கள் வந்தாலும் தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், மாமியார் வீட்டுக்கு போய் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்தரம். புதன் வந்து பார்த்திங்கன்னா 1-4ஆம் அதிபதி 9இல் இருக்கும்போது நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள் அற்புதமான ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புக்கு. தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மிதுன லக்னமாக வந்து கேது தசாபதி. கேது வந்து 3இல் இருக்கார். 3இலிருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் பண்ணுறது, ஏதாச்சும் வந்து லிட்டிகேஷன் கேஸு, பக்கத்து வீட்டுக்காரர் சம்மந்தமான ஒரு விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் 10இல் இருக்காருங்க. ஸோ 5ஆம் அதிபதி 10இல் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் நம்ம கவன சிதறல்கள் இருக்கும். அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா அதனால் ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில்
இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நடைமுறையில் நிறைய சிக்கல்களை பார்ப்பது 2 பேருமே இருக்கும். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒரு நடைமுறை சிக்கல்கள் என்னென்னா, பெண்டாட்டி இருக்கும்போதே இன்னொரு துணைவியை தேடுறது, பொண்டாட்டி வப்பாட்டி இந்த மாதிரி ஒரு ஜானரில் வாழ்க்கை நிறைய பேருக்கு மாறுது. இது எதனால் ஏற்படுத்துங்கிறத தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறோம். ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா, அழகான பொண்டாட்டி இருந்தும் குரங்கு போல் ஒரு வப்பாட்டியை பார்த்து ஓடுறது மனுஷன் ஏன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு அது ஒன்றுமே புரியாது. அது அவங்கள கேட்டால் தான் தெரியும் அதில் என்ன இருக்குதுன்னு. பட் இருந்தாலும் இது இந்த அமைப்பு ஏன் வருது அப்படின்னும் போது மேஜராக இந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, பெண்கள் பிரச்சனைகள், பெண்களுக்கு பெண்களே பிரச்சனையாகிறதெல்லாம் வந்து இந்த மீன லக்னக்காரர்களுக்கு வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ மீன லக்னக்காரர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஆப்பு சீவி அது மேலே ஏறி அவங்களே உட்காந்துட்டு ஐயோ குத்துதே குடையுதேன்னு சொல்லிட்டு உதிகிறது வந்து ரொம்ப ஏன்னா மீன லக்னக்காரர்கள் தான் சுக்கிரன் 3 8ஆம் அதிபதியாக வந்து அந்த தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை சுக்கிரனுடைய ஸ்டார் அமைஞ்சு இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி சிக்கல்களில் கண்டிப்பாக இது வந்து பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறது அவங்க தான். இதனால் பொருள் இழப்பு இருக்குமான சொத்தை விட்டவன் நாட்டை விட்டவனோட கதையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பிரச்சனை. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு இருக்குன்னா இந்த ரிஷப ராசிக்காரர்கள், ஸோ ரிஷப ராசிக்காரர்களோ ரிஷப லக்னக்காரர்களோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா 8ஆம் அதிபதி சுக்கிரன் 8ஆம் அதிபதியாக வரும்பொழுது ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர், இந்த மாதிரி ஒரு டென்ஷன்ஸில் போய் மாட்டிக்கிறது. ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து பெண்களால் வந்து அழிந்தவருடைய சரித்திரத்தை பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து இது வந்து மெயினான ஒரு விஷயமாக சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் நடக்கும்போது பெண்ணாக இருந்தாலும் அவங்களே அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருப்பாங்க. அதே ஆணாக இருந்தாங்கன்னா அதுதான். ஸோ ஒரே விஷயம் தான் புரியல. இப்போது ஒரு பர்மனெண்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க பொண்டாட்டின்னு வச்சுக்கிட்டோம்னா அவங்க தான் உரிமைக்காக போராடுறாங்க. அவர் கரெக்டாக இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு. ஆனால் வப்பாட்டி போராடுறதே இல்லையா? அதான் எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு கேள்வியாகவே இருக்கும். ஏன்னா ஒரு டெம்ப்ரவரியாக இருக்கிறவங்க வந்து எனக்கு பெர்மனெண்ட் போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். பட்டு இங்கே அப்படியே உள்ட்டாவாக இருக்குது பாருங்கள். டெம்ப்ரவரியாக இருக்கவங்க பரவாயில்ல நான் டெம்ப்ரவரியாக இருந்துக்கிறேன் அப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்கிறதும். பட் இது வந்து தப்பான 100% தப்பு. என்னை பொறுத்தவரை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்கிறது ஒரு விஷயந்தான் எனக்கு மைண்டில் ஓடும். அவர் என்ன சொல்வார்னா, அவர் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் தான். அவர் சொல்வார், நரகல் சாப்பிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டு நரகலை சாப்பிட்டுட்டு அப்படியே கையை கழுவிட்டு அங்கேயே போட்டு வந்துடும். அந்த நரகலை கொண்டாந்து வீட்டில் உட்கார வச்சுக்கிறதுங்கிறது வந்து நாற்றம்தான் அடிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான வார்த்தை. ஸோ இந்த மாதிரி தொடர்புகளோ எண்ணங்களோ நம்ம மனசுக்கு வந்தோம்னா அதெல்லாம் வெளியிலே தூக்கி போட்டு குப்பையை போட்டுட்டு நம்ம குடும்பத்தை பார்க்கணும். ஏன்னா குடும்பம் தாங்க மெயின். ஸோ அந்த மாதிரி குடும்ப அமைப்பு மீன ராசிக்காரர்களோ மீன லக்னக்காரர்களோ துலாம் ராசிக்காரர்கள் லக்னக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயத்தில். அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கெல்லாம் சுக்கிரன் 6 8 போனாலும் அவங்களும் மாட்டுவாங்க. 3 6 8 12 மறைகிற காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி அவமானங்களையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக உருவாக்கும். இது 100% உண்மை. அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு இன்னும் மேஜராக போகும்போது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னி. ஸோ கன்னி லக்னக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் நிறைய பாதிப்புகளை உருவாகலாம். அதாவது ஆண்களால் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் கன்னி லக்னக்காரர்கள் கன்னி ராசி. ஏன்னா அவங்களுக்கு 3 8ஆம் அதிபதி செவ்வாயாக வரும்போது ஒரு சகோதரனாலேயோ ஒரு கணவனாலேயோ வந்து ஒரு பெரும் பாதிப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் வந்து இந்த லக்னக்காரர்கள் ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். என்னை பொறுத்த ஜென்ரலாக சொல்கிறது என்னென்னா, மனம் பேதலிக்கும், மனம் வந்து டைவர்ஷனை நோக்கி போகும். எனக்கு இது இல்லை இது கிடைக்கல அதனால் நான் அங்கே போகிறேன் இதெல்லாம் வந்து சப்பு கொட்டு சொன்னாலும் நம் குழந்தைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் கண்டிப்பாக ஒரு தியாக வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். ஸோ அதை நினச்சிக்கிட்டு குடும்ப கௌரவம் கருதி வந்து நம்ம வந்து நல்ல வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. கிரகங்கள் 1000 சொன்னாலும் மனதுக்குன்னு ஒரு திடமான ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத வந்து தெளிவாக யோசிங்க. ஏன்னா எனக்கு பொறுத்தவரை இதனால் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அழிஞ்சிருக்கு, பெரிய மன்னர்கள் கீழே விழுந்துருக்காங்க. அதனால தான் சொல்லுவோம் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஸோ அதனால் வந்து இதில் வந்து பெண்களையும் சேர்த்துக்கலாம். பெண்களுக்கு வந்து தனக்குத்தானே வந்து ஆப்பு வச்சுக்கிற பெண்களும் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாய வலைக்குள்ளெல்லாம் சிக்காமல் நம்ம வந்து ரியல் லைஃப்க்கு வாழ்வோம். அப்படியே ஒரு கெட்ட சகவாசம் இருந்தாலும் அதை அப்படியே வெளியிலே விட்டுட்டு வந்துடுங்க. அதை வந்து வீட்டுக்கு வர கொண்டாந்துக்கிட்டு நாரிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதை அவமதிக்காதீங்க. இதெல்லாம் அனுமதிக்கிறது வந்து ரொம்ப தவறான செயல்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.